நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னாடி வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியல. 2 நாள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுறேன். பட் 3ஆவது நாள் வந்து பழைய மாதிரியே ஆயிடுறேன், பழைய ருட்டீனுக்கே போயிடுறேன். ஒரு ருட்டீனை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மட்டும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்குமே இதே தான் ப்ராப்ளமே. எல்லாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ஹேபிட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது. அது வந்து ஈஸி கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே பண்ணுறது வந்து ஒரு மோட்டிவேஷனில் ஒரு புது ருட்டீனை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. செகண்ட் டேவும் அதே மோட்டிவேஷனில் ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் 3rd டே 4th டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டமாக தான் இருக்குமே. ஏன் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரெயினோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து ஜாலியாக வச்சுக்கணும், நம்மளை வந்து கஷ்டமே பட வைக்கக்கூடாது, நம்மளை வந்து ஈஸியாக எப்படி நம்மளுக்கு வந்து ப்ளஷர் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரெயின் நம்மள்கிட்ட பார்க்குமே. ஸோ எந்த விஷயத்த பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ளஷர் கிடைக்கும், பெருசாக எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பிரெயின் பார்க்குமே. ஸோ பிரெயினுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி புது ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது, கஷ்டமான விஷயத்த பண்ணுறதுலாம் வந்து பிரெயினுக்கு பிடிக்காது. ஸோ பிரெயின்கிட்ட வந்து இங்கே டெய்லி வந்து காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு புக்கு படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து பிரெயினுக்கு பிடிக்காது. பிரெயினுக்கு வந்து இதை விட ஈஸியான வழி என்ன இருக்குது, மோட்டிவேஷன் வர வைக்க, சரி மோட்டிவேஷனில் ப்ளஷர் வர வைக்க வேறு என்ன பண்ணால் ஈஸியாக வந்து டோபமைன் கிடைக்குமோ ஸோ அதை தான் பண்ண சொல்லும். உங்களை வந்து ரீல்ஸ் தான் பார்க்க சொல்லும், உங்களை இன்ஸ்டாகிராமில் வந்து உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்கார தான் சொல்லுமே. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக பெருசாக எதுவும் ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோபமைன் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பிரெயின் வந்து உங்களை அந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ண சொல்லும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஈஸியாக இருக்குது, செகண்ட் டே பண்ணிடுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட் 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறோம், லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனில் ஃபஸ்ட் நாள் பண்ணிடுறோம், செகண்ட் நாள் பண்ணிடுறோம். பட் 3rd டேயில் இந்த மாதிரி வந்து பிரெயின் வந்து நம்மளை வந்து பண்ண விடாது. ஏன்னா பிரெயினுக்கு வந்து இதை விட ஈஸியான வழி தெரியும், எப்படி வந்து டோபமைன் வர வைக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த வழியை தான் வந்து பிரெயின் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் பேச்சு கேட்கவே கூடாது. பிரெயின் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து காலை சீக்கிரமாக எழுந்திரிக்க வேணாம், தூங்கி இன்னும் கொஞ்சம் நேரம், புக்கு படிக்க வேணாம், ரீல்ஸ் பார்க்கலாம், பானி வீடியோஸ் பார்க்கலாம், ஸோ அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி ஈஸியான என்னென்ன வழி இருக்கோ ஸோ அந்த வழி எல்லாத்தையுமே பிரெயின் பண்ண சொல்லும். உங்களுக்கு கஷ்டமான வழி எதுவுமே வந்து பண்ண வேணான்னு தான் சொல்லுமே பிரெயின். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இந்த பிரெயின் பேச்சு கேட்காம காலை எழுந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அலாரம் அடிக்குதா, எழுந்திரிச்சிருங்க. உங்களை எழுந்திரிக்கணும்னு என்றைக்குமே தோணாது. ஜஸ்ட் ஒரு நாள் தோணும், 2 நாள் தோணும். பட் கண்டினியூஸாக ஈஸியாக உங்களுக்கு வந்து என்றைக்குமே தோணாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணணும். ஒரு 30 days 40 days நீங்கள் வந்து டெய்லி காலை சீக்கிரமாக எழுந்திரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து டெய்லி வந்து 10 மணி காலையில் எழுந்திரிச்சிட்டு டக்குன்னு நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னீங்கன்னா பிரெயினுக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா பிரெயினுக்கு நீங்கள் ஒரு 10 மணிக்கு வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் பிரெயினுக்கு வந்து டோபமைன் கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி 3 hours 5 hours 6 hours சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திடீர்னு நான் வந்து இனிமேல் இன்ஸ்டாகிராமில் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ரீல்ஸே பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் பான் வீடியோஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா பிரெயினுக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியாது. ஃபஸ்ட் நாள் நீங்கள் பிரெயின் பேச்சை கேட்காம நீங்கள் பண்ணிடுவீங்க, ஏன்னா மோட்டிவேஷன் இருக்கிறதுனால. செகண்ட் நாள் கூட பண்ணிடுவீங்க. பட் 3rd டே பண்ண முடியாது, ஏன்னா பிரெயின் உங்களை விடாது. பிரெயின் சொல்லும், இதை விட ஈஸியான வழி இருக்குடா, பான் வீடியோஸ் பாரு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாரு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க வச்சிடும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டோபமைன் கிடைக்கும். வேறு இந்த பான் வீடியோஸ் பார்க்காம இருக்கிறனாலையோ இல்லை புக்ஸ் படிக்கிறனாலையோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுனாலையோ வேறு என்ன இருக்குது, மெடிடேஷன் இல்லை எந்த ஒரு ஹேபிட்டாக தான் சரி, இந்த மாதிரி ஹேபிட் பண்ணும்போதெல்லாம் டே 1 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷர் கிடைக்காது. பட் பான் வீடியோஸ் பார்த்தா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு டே 1 இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ளஷர் கிடைக்குது. ஸோ பிரெயினுக்கு தேவை இன்ஸ்டன்ட் ப்ளஷர். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரெயின் பேச்சை கேட்காதீங்க. எப்படி பிரெயின் பேச்சை கேட்காமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளையிலேருந்து டெய்லி காலை 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் அலாரம் வச்சிடுறீங்க 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு காலையில் வந்து ஃபோனில் அலாரம் அடிக்குது. ஃபோனில் அலாரம் அடிக்கும் போது நீங்கள் வந்து இந்த ஸ்னூஸ் பட்டனையோ ஸ்டாப் பட்டனையோ ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
5 4 3 2 1 சொல்லிட்டு எந்திரிச்சிருங்க. 5 செகண்ட் ரூல்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை ஒரு டைம் படிங்க. மெல் ராபின்ஸுங்கிற ஒருத்தவங்க ரைட் பண்ணது. ஸோ அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்டை வந்து ஹேபிட் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷனை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து காலை சீக்கிரமாக எழுந்திரிக்கிற அந்த ஹேபிட்டுக்கே வரும். நீங்கள் காலை 5 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிங்கன்னா 5 மணிக்கு அலாரம் நீங்கள் வச்ச பிறகு அலாரம் அடிக்கும் போது 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிருங்க. வேறு எதுவுமே யோசிக்கூடாது. நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்கூடாது. அலாரமை பற்றி நீங்கள் எதுவுமே அலாரம் அடித்த அடுத்த செகண்டே 5 4 3 2 1 சொல்லி கவுண்ட் பண்ணுறீங்க, எழுந்திரிச்சிடுறீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஹேபிட்டுக்குமே இந்த 5 செகண்ட் ரூலை அப்ளை பண்ணுங்கள். 5 செகண்ட் ரூல்னாலே சிம்பிள். என்னென்ன ஹேபிட்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஹேபிட்டை பண்ணணும்னு நினைக்கிற டைமில் 5 4 3 2 1 சொல்லிட்டு அந்த ஹேபிட்டை பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஸோ இதுதான் இந்த சிம்பிளான ஹேபிட். ஸோ இதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா புக்கை படிங்க. ஈஸியாக உங்களுக்கு இன்னும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மேட்ரு என்னன்னா, உங்களுக்கு பிரைன் வந்து ஈஸியான விஷயத்தை தான் பண்ண சொல்லும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எந்த விஷயத்த பண்ணால் மோட்டிவேஷனில் ப்ளஷர் கிடைக்குமோ அந்த விஷயத்தை தான் பிரைன் பண்ண சொல்லும். ஸோ அதனால் பிரைன் பேச்சை கேட்காம, ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த விஷயம் நல்ல விஷயம் எது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு, பான் வீடியோ பார்க்குறது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பிரைன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பான் வீடியோஸை பார்க்காம நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரீல்ஸ் பார்க்குறது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பிரைன் பேச்சை கேட்காதீங்க. உங்கள் பேச்சு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது ராங்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ ஸோ அதை பண்ணுங்கள். பிரைன் பேச்சை கேட்காதீங்க.